திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகில் ஏதோ ஒரு சாதனையை செய்ய வேண்டும், பிறரால் மதிக்கப்பட வேண்டும் என்ற வேட்கையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வெற்றிக்கான சாவி நம்மிடமே இருப்பதை நாம் பெரும்பாலும் கவனிப்பதில்லை. உலகம் உங்கள் மீது வைத்திருக்கும் அபிப்பிராயம் என்பது உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தை பொறுத்தே அமைகின்றது. இது வெறும் வாசகமல்ல, வாழ்வின் யதார்த்தம். நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதையே உலகம் நமக்கு திருப்பி தருகிறது. ஒருவன் தன்னை தாழ்வாக கருதி தன்னம்பிக்கையின்றி செயல்படும் போது உலகம் அவனை ஒருபோதும் உயரத்தில் வைத்து பார்க்காது. மாறாக நம்முடைய பலம் மற்றும் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் ஒரு வெற்றியாளராக கருதும் போது நம்மை சுற்றியுள்ளவர்களின் பார்வையும் தானாகவே மாறத் தொடங்குகிறது. நம்மிடம் வெளிப்படும் நேர்மறையான அதிர்வுகள் பிறரை நம்மை மதிக்க தூண்டுகின்றன. சுய முன்னேற்ற பாதையில் எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் அனைத்திலும் தலையாயது உங்களை நீங்கள் நேசிப்பது. தன்னை நேசிக்க தெரியாத ஒருவரால் பிறரை உண்மையாக நேசிக்கவோ அல்லது ஒரு காரியத்தில் முழுமையாக ஈடுபடவோ முடியாது. சுய அன்பு என்பது சுயநலம் அல்ல, அது நம்முடைய மனநலன் மற்றும் உடல் நலனை பேணுவதற்கான அடிப்படை தேவை. நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்முடைய சிறு வெற்றிகளை கொண்டாடி நம் மீது நாம் காட்டும் அன்பு நம் மனதை இரும்பை போல வலிமையாக்குகிறது. அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கண்ணாடி முன் நின்று பேசுவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. தினமும் கண்ணாடியின் முன் நின்று நம் கண்களை நேராக பார்த்து, நான் உன்னை நேசிக்கின்றேன், நான் ஆற்றல் மிக்கவன், இன்று எனக்கு மிகச் சிறந்த நாள் போன்ற நேர்மறையான கட்டளைகளை இடும்போது அவை நேரடியாக நம்முடைய வலது பக்க மூளையில் பதிவாகின்றன. வலது பக்க மூளை என்பது படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளின் இருப்பிடம். ஆழ்மனதோடு நெருங்கி தொடர்புடைய இந்த பகுதியில் நாம் விதைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் வியக்கத்தக்க பலன்களை தரும். இது நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதுடன் கடினமான சூழல்களையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தருகிறது. சுய அன்பு என்பது நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் ஒரு கலை. உலகம் நம்மை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாமே தீர்மானிக்கின்றோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.